பீட்டாஸோட குட்டிங்களுக்கு தண்ணி மாத்துறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட இப்போ ஒரு 200 குட்டி கிட்ட இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒரு 30 கிட்ட வந்து அளவு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆவரேஜாக தான் சொல்கிறேன். 200 கூட இருக்கலாம் என்கிட்ட. ஒரு 160 170 அப்படின்ற கணக்கிட்ட வந்து இப்போ வந்துருச்சு. எப்படி என்கிட்ட நிறைய குட்டிங்க இறந்துது, அது எல்லாமே வந்து தண்ணி மாத்திரை அந்த ரீசன்னால தான். ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ரீசெண்டாக வந்து என்னோடய கஸ்டமர் ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 10 நாள் கேப்பில் தான் வரிசையாக வந்து கேட்டாங்க. அவங்களோட குட்டி வந்து மொத்தமாக இறந்துருச்சு. எல்லாம் ஒரு 7 நாள் குட்டி, 4 நாள் குட்டி, 10 நாள் குட்டி, அந்த மாதிரி 10 நாளுக்குள்ளே இருக்க குட்டிங்க வந்து திடீர்னு மொத்தமாக செத்து போச்சு. மிச்சமாக ஒரு 5 தான் இருக்குது, 10 தான் இருக்குது, என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்க தண்ணி ரொம்ப அழுக்காகி இறந்துருச்சு. ஒரு 6 நாள்லேயே வந்து ஒருத்தருக்கு வந்து தண்ணி அழுக்காகி இறந்துருச்சு. அவ்வளோண்டு குட்டிக்கு வந்து தண்ணி மாற்ற முடியாது. அவர் கொடுத்துருக்கிறது சின்ன கண்டெய்னர். நம்ம ப்ரீட் பண்ணுறப்போ ஒரு சின்ன டேங்கோ இல்லை ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் ப்ரீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பேஸ்லேயே வந்து தண்ணி ஃபீட் அதிலேயே போட்டு அழுக்காகி இறந்துட்டுருக்கு. அது ஒன்று. இன்னொன்று வந்து தண்ணி குட்டிக்கு அழுக்காகுதுன்னு சொல்லி தண்ணியை மாற்றிருக்காரு. தண்ணி மாற்றினதுக்கப்புறம் குட்டிங்க இறந்துருச்சு. இந்த 2 காரணம் இருக்குது. என்னடா இது, தண்ணி மாற்றினாலும் சாகுது, தண்ணி மாற்றலைனாலும் சாகுது, என்ன தான் பண்ணுறது? வந்து எதுக்காக குட்டிங்களை நம்ம சின்ன கண்டெய்னரில் வச்சுருக்கோம்? ஏன்னா ப்ரீடிங் வந்து சின்ன டேங்க்கில் பண்ணியிருப்போம். அதே டேங்க்கில் குட்டிங்க பிறக்கும், அந்த டேங்க்கில் நம்ம வச்சுருப்போம். ஸோ சின்ன டேங்க்கில் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெரிய டேங்க்கில் வந்து ப்ரீடிங் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து சின்ன கண்டெய்னரோ இல்லை சின்ன டப்பு அந்த மாதிரி வச்சு தான் வந்து நம்ம ப்ரீட் பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி தான் நானுமே ஒரு 10 இன்ச் டேங்க்கில் தான் நான் ப்ரீட் பண்ணுவேன். இல்லைனா 1 ஃபீட் ஒரு சின்ன பிளான்டட் டேங்க் வச்சுருக்கேன், அதில் ப்ரீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கம்மியான இடத்துல தான் நானுமே ப்ரீட் பண்ணுவேன். ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் குட்டிங்களுக்கு வந்து நம்ம அந்த கம்மியான இடத்துல வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி வந்து அழுக்காயிடும். ரொம்ப குறைஞ்ச அளவு தண்ணின்றதுனால சீக்கிரமாக அழுக்காயிடும். அதை வந்து மாற்ற முடியாது. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குட்டிங்க இருக்கிற அந்த சின்ன டேங்க்லேயே வந்து 50% வாட்டர் வந்து கம்மி பண்ணிடுவேன், குறைச்சிட்டு அந்த சின்ன டேங்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு டப்பில் வந்து அப்படியே சாய்ச்சி விட்டுருவேன். ஸோ டப்பில் ஃபுல்லாக வந்து புது தண்ணி, குட்டிங்கெல்லாம் வந்து அதில் 20லேருந்து 25 நாள் 1 மாதம் வரைக்கும் தண்ணி மாற்றாமல் அதில் வளர்ப்பேன். ஸோ அந்த பொடி குட்டிங்களுக்கு டப்பில் அவ்வளோ தண்ணியை வந்து அழுக்காக்கிறாது. ஸோ 1 மாதம் வரைக்கும் எடுக்கும். அதுங்களும் அதுக்குள்ளே வந்து சைஸ் வந்துடும். அப்போ தண்ணி மாற்றுறப்போ குட்டி எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர், சரிங்களா? இது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னா தொடர்ந்து இப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே இத்தனை பேர் கேட்குறதுனால இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இது நடந்திருக்கா? உங்களுக்கு குட்டி தண்ணி மாற்றுறதுனாலே இல்லை மாற்றாமல் போயோ இறந்துருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட குட்டிங்க ஏன் இறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அளவு வந்து ரொம்ப அதிகம். 200 குட்டிக்கு வந்து நான் 3 டப்பு தான் கொடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியானது. அதோட நான் டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து நான் கொடுக்கணும். டபுள்ன்றது ஓகே, ஒரு 6 டப்பு 7 டப்புன்றது ஓகே. ட்ரிபிள் மடங்குனா இன்னும் சூப்பர் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அது. பட் அந்தளவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே எனக்கு ஸ்பேஸ் கிடையாது. மேலே ஃபார்ம் ரெடி ஆயிரும் அப்படின்னு நம்பி குட்டிங்களை வந்து நான் இறக்கி வச்சுட்டேன். மேலே வேலை முடியலை. நான் எதிர்பார்த்ததோட 1 மாதத்துக்கு மேலே வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. அதனால் இடம் இல்லை. டப்பு வாங்கி கொடுக்குறது பிரச்சனை இல்லை, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போயே வீட்டில் வந்து சாமி ரூம்குள்ளே பூஜை ரூம்குள்ளே தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இடம் இல்லாத காரணத்தினால குட்டிங்க வந்து இறக்குது. இடம் இல்லைன்னா எப்படி சாகும் அப்படின்னா, ஒரு 100 குட்டியை வந்து 20 நாள் குட்டி 100 குட்டி வந்து டப்பில் இருக்குது. அதுங்க வந்து ரொம்ப மோசமாக வந்து தண்ணியை அழுக்காக்கிட்டே இருக்கும். ஏன்னா 100 குட்டிக்கு ஒரு டப்பில் இருக்க தண்ணி வந்து பத்தாது. ஸோ தண்ணி சீக்கிரமாக அழுக்காயிரும். நான் வந்து ஒரு 2 நாளைக்கோ இல்லை ஒரு 3 நாளைக்கோ வந்து தண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு டைம் இல்லை. சேனலு சேல்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தண்ணியும் இதுங்களை மாற்ற முடியல. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் 7 நாள் கேப்பில் வந்து இப்போ மாற்றிட்டுருக்கேன். குட்டிங்க கொஞ்சம் வளர்ந்துருச்சு. வளர இன்னும் தண்ணி அழுக்காகிட்டே இருக்குது சீக்கிரமாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 5 நாளைக்கு ஒருக்கா இல்லை அட்லீஸ்ட் வாரத்துக்குள் ஒருக்கா அப்படின்னு வந்து தண்ணியை மாற்றிட்டுருக்கேன். ஸோ சரியான இடம் கொடுக்காதனால தண்ணி ரொம்ப மோசமாகுது. அதனால் குட்டிங்க எனக்கு டேமேஜ் ஆகிட்டே வருது. ஸோ தினமும் ஒரு 2 3 அப்படின்னு சொல்லி இறந்துக்கிட்டே வந்து இப்போ ஒரு 30 கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு. குட்டியோட அளவு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ மாடியில் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறப்ப அதை பார்த்துப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் குட்டியை மேலே மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தர்மோகோல் பாக்ஸில் வந்து குட்டிங்களை மேலே ஏற்றிட்டேன். இப்போ கீழே வந்து அவத்தார் குட்டி மட்டும் தான் வச்சுருக்கேன். ஒரு 70-80 குட்டியை 3 டப்பில் பிரித்து போட்டிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸிஸ் வச்சுருக்கேன். அது ஒரு 2 பேட்ச் வச்சுருக்கேன். 2மே தர்மோகோல் பாக்ஸில். 2 பேட்ச்னால் சேம் பேரண்ட்டுக்கு வந்தது தான், ஏஜ் மட்டும் டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து 1.5 மாதம் ஆக போகுது குட்டி. ஸோ அந்தளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு 20 நாள் 15 நாள் அதுங்களுக்கு இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எனக்கு நல்லா குயிக்காக வந்துருச்சு. 2 மாதம் குட்டி சைஸே கிடையாது. நல்லா ஒரு செமி அடல்ட் சைஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. குயிக்காக வளருது அப்படின்னா குயிக்காக கலர் வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. ஏஜை பொறுத்து தான் கலர் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த பேட்சில் கலரேஷன் அப்படின்றது டிலே தான் ஆகும். இந்த 110 கேலக்ஸிலேயும் வந்து கலருன்றது ரொம்ப டிலேவாக தான் கிடைக்க போகுது. ரீசன் வந்து நான் பேரண்ட் வேறு லைனேஜில் போட்டிருந்தேன். மேலும் ஃபீமேலும் வேறு லைனேஜ். ஸோ அப்படி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதில் 110 குட்டி இருக்குன்னா ஒரு 60% வந்து இதில் செல்லஃபைன்ஸ் வர்றது தான் சான்ஸ் அதிகம். 60லேருந்து 70 குட்டி வந்து செல்லோஃபைன்ஸாக தான் வரும். மற்ற அந்த 30 குட்டி இல்லை 40 குட்டி கலர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாறலாம். நிறைய குட்டி கூட கலர் வரலாம். இல்லை மொத்தமாக ஒரு 10 குட்டிக்கு தான் கலர் வரலாம். அதனால கெஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வளர்த்து பார்த்தா தான் தெரியும். இது வேறு லைனேஜ்ன்றதுனால நல்லா டிலே ஆகும். இப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்தில் வந்து ஃபைட்டர் குட்டிங்களுக்கு கேலக்ஸிஸ்க்கு நல்லா ஃபுல் பொட்டென்ஷியலில் கலர் வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த பேட்சுக்கு நான் எதிர்பார்க்குறது 7லேருந்து 8 மாதம் ஆகலாம். இப்போ தான் 2 மாதமே ஒரு பேட்ச் ஆகிருக்கு. ஸோ இன்னும் டைம் இருக்குது இதுங்க வளர்ந்து கலர் வர்றதுக்கு. சைஸ் குயிக்காக வந்துட்டுருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். குட்டிங்க அளவு கம்மியாக வருது, ரிசல்ட் கம்மியாக வருது அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்னால் கொஞ்சம் மார்க்கெட் ப்ரைஸுக்கு வைக்க முடியும். நான் யோசித்தது என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக வைக்கணும் மார்க்கெட் ப்ரைஸோட அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவதாரும் சரி, இந்த கேலக்ஸியுமே சரி. இப்போ அவதார் குட்டிங்களோட கவுண்ட்டும் குறைஞ்சிருச்சு. கேலக்ஸிலையும் ரிசல்ட் நான் எதிர்பார்த்தது இந்த ஏஜுக்கு வரலை. அப்படின்றப்ப ப்ரைஸிங் மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் நான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ செல்லோஃபைன்ஸுக்கு நான் தீனி போட்டு வளர்க்க போகிறேன். கலரே இல்லாத மீன் அது யாரும் வாங்க போகிறதில்ல. அதுக்கு நான் தீனி போட்டு வளர்க்க போகிறேன் அப்படின்றப்ப அந்த பைசா எல்லாமே நான் இந்த மற்ற கலர் வரது தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வாட்டர் சேஞ்ச் அப்படின்றது நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குட்டிங்களாம் நம்ம டப்பில் சாய்ச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு வந்து 20லேருந்து 1 மாதம் அந்த ஏஜை டச் பண்ணுறப்ப தான் நம்ம வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய கவுண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணாலும் குட்டிங்க நிறைய தாங்காமல் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னோடய அவதார்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ரீச் ஆகிடுச்சு. ஆனால் சைஸ் வந்து 20 நாள் 15 நாள் அந்த குட்டியோட அளவில் தான் இருக்குது. குட்டி அதிகன்றனால இடம் கம்மின்றனால வளர்ச்சி கிடையாது. அதுங்கெல்லாம் இன்றைக்கி நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். வேறு வழி இல்லாமல் அதுங்களை 3 டப்பில் பிரித்து போடுறப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். நிறைய வந்து அடி வாங்கிடுச்சுங்க இன்றைக்கி தண்ணி மாற்றுறப்பே. ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னாலும் வந்து குட்டிங்க அதில் இறக்க செய்யும். அதனால் 1 மாதம் வரைக்கும் நம்ம தண்ணி மாற்றாமல் இருக்கிறது தான் நல்லது. அந்தளவுக்கு கண்டெய்னர் வந்து நம்ம கொடுக்கணும். குட்டியோட அளவை பொறுத்து தான் இருக்குது. நான் ரெகுலராக எப்படி தண்ணி மாற்றுவேன்னா ஒன்றுமே இல்லை. டப்பில் வந்து அந்த சைஃபன் பைப்பை வச்சுட்டு கீழே இருக்க அழுக்கெல்லாம் வந்து இழுத்துருவேன். அதில் வந்து குட்டிங்களும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ அவதார் மாற்றினேன். மற்ற குட்டிங்களும் வந்துச்சு. சைஃபன் வழியாக பூந்து இந்த கீழே இருக்க டப்பில் வந்து விழுந்துருங்க. தண்ணி அழுக்கு தண்ணியெல்லாம் நம்ம ஒரு 70% வந்து எடுத்துருவேன். 30% வந்து அந்த பழைய தண்ணி அப்படியே விட்டுருவேன். குட்டிங்கெல்லாம் எதெல்லாம் வந்துருச்சோ சைஃபனில் வந்துருச்சோ அதெல்லாம் திருப்பி எடுத்து அதுங்களோட டப்புலேயே விட்டுட்டு ராக் சால்ட் எல்லா குட்டிங்களுக்குமே வந்து நான் ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் புது வாட்டர் வந்து ஏற்றிடுவேன். இந்த கல்லுப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிர் நேரத்தில் பேரசைட்னால பிரச்சனை வரும். வெல்வெட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபைட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக பரவும். மொத்தமாக இந்த மாதிரி இருக்கிற ஃபைட்டரில் காப்பாற்றி அதுங்களை சரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ராக் சால்ட் போடுவேன். இது வரைக்கும் நான் ராக் சால்ட் போட்ட டேங்க்கில் எனக்கு பீட்டாக்கு உடம்பு சரியில்லாமல் போனது கிடையாது. இந்த வெல்வெட் டிசீஸ் சொல்கிறேன். இந்த வெல்வெட் டிசீஸ் இது வரைக்கும் சால்ட் யூஸ் பண்ணி எனக்கு வந்ததே கிடையாது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே என்னோடய பர்சனல் பீட்டாலையும் சரி குட்டிங்கள்லேயும் மொத்தமாக போட்ட டேங்க்லேயும் கண்டிப்பாக வந்து நான் ராக் சால்ட் போட்டுருவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு இப்போ மேலே 110 குட்டி ஓரளவுக்கு செமியடல் ஸ்டேஜில் வந்துருச்சுங்க. இவ்வளோ வளர்த்ததுக்கப்புறம் நோய் வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டு தானே. மொத்த உழைப்பு மொத்த செலவு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி முன்னாடியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். மெடிசன்ஸ் எதுவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். இது மட்டும் எப்பயுமே ராக் சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே. நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இந்த 10 நாள்லேயே 3 பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் எவ்வளோ பேர் இதில் மிஸ்டேக் பண்ணி குட்டிங்களை இழந்துட்டுருப்பீங்க. அதனால தான் இதை வந்து கண்டென்ட்டாக போட்டுருவோம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டர் சேஞ்ச் வீடியோவை போடலாம் அப்படின்னு நேற்று யோசித்தேன். பட் இன்றைக்கி காலையில் கூட வந்து ஒரு மதுரையிலேருந்து கஸ்டமர் கேட்டிருந்தார். குட்டிங்கெல்லாம் மொத்தமாக சேர்த்துச்சு என்ன பண்ணீங்க, தண்ணி மாற்றிங்களா? ஆமாம் மாற்றினேன் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி கேட்டதுனால ஓகே கண்டென்ட்டை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை மாற்றிட்டேன். இன்றைக்கான பெரிய லாஸ் அப்படின்றப்ப இப்போ அவதார் குட்டிங்க ஒன்றும் செத்துக்கிட்டு வருது. ஒரு 5-6 கிட்ட வந்து இன்றைக்கி வாட்டர் சேஞ்ச் பண்ணதுனால தாங்காமல் சாகுதுங்க. அது ஒன்று பெரிய லாஸு. பட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ மோசமாகிடுச்சு. டப்பு நான் பிரித்து போட்டு தான் ஆகணும். அதனால் இந்த லாஸை சமாளித்து தான் ஆகணும். சரி ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.